ஆண்டவரின் நியமங்கள் சரியானவை, இதயத்தை மகிழ்விப்பவை. ஆண்டவரின் நியமங்கள் சரியானவை, இதயத்தை மகிழ்விப்பவை. பரிசுத்த ஆவியின் திரியேக நாமம் நம் அனைவரையும் ஆசீர்வதித்து காப்பதாக. ஆமென். கிறிஸ்து இயேசுவுக்குள் பிரியமான அன்பு இறை மக்களே, இந்த மாதத்தின் 2025 ஆண்டின் 2வது மாதத்தின் நிறைவு நாட்களில் நாம் அமர்ந்திருக்கிறோம். இந்த நாளில் ஆண்டவராகிய கடவுள் நம் அனைவருக்கும் கொடுக்கின்ற அவருடைய அற்புதமான வாக்குத்தத்தம் உபாகமம் 33:29 2வது. நீ கர்த்தரால் இரட்சணியத்தை அடைந்த ஜனம். கர்த்தரால் வருகின்ற இரட்சணியம். இன்றைக்கு அன்புக்குரிய இறை மக்களே, இரட்சணியம் என்பது கடவுளுடைய மகிமையை, அவருடைய அற்புதத்தை, அதிசயத்தை பார்ப்பது. தன்னை நேசிக்கிற பிள்ளைகளுக்கு அவருடைய இரட்சணியத்தை கொம்பாக அவர் வைக்கிறார். 1 சாமுவேலின் புஸ்தகம் 26ஆம் அதிகாரம் 9வது வசனத்தில் பார்க்கும்போது, தாவீதை கொலை செய்ய சவுல் தேடும் பொழுது அங்கே அவன் ஒளிந்து கொண்டிருக்கிறான். சவுல் கூடாரத்திலே அபிஷாயி, இதோ நம் எதிரி தூங்குகிறான், அவனை ஈட்டியினால் பதிய குத்தட்டுமா என்று தாவீது அபிஷாயை நோக்கி கேட்கிறான். சவுலை பார்த்து அபிஷாயல். அப்பொழுது சவுல் சொல்கிறார், என்ன சொல்கிறார்? தாவீதோ அபிஷேகம் செய்யப்பட்டவர். கடவுளால் அபிஷேகம் செய்யப்பட்டவர்களை கடவுள் ஒருபோதும் ஆபத்துக்கு அனுமதிக்க மாட்டார். கேடுகளுக்கு அவர்களை விட்டுவிட மாட்டார். திக்கற்று போக அவர்களை விடமாட்டார். ஏனென்றால் கர்த்தர் நல்லவராக இருக்கிற காரணத்தினால். ஏனென்றால் அவர் உங்களையும் என்னையும் இன்றைய நாளிலே இரட்சணியத்துக்குரிய மக்கள். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே அநேக எதிரிகள் நம்மை சூழ்ந்திருக்கிறார்கள். மனிதனுடைய இயல்பு, விலங்குகளாவது எந்த நேரத்தில் எதை செய்யும், எப்படி அது இருக்கும் என்று சொல்லி விலங்குகளை பற்றி தெரியும். ஆனால் எந்த நேரம் மனிதன் என்பவன் மாறுவான், எப்பொழுது அவன் உதைப்பான், எப்பொழுது அவன் குறைப்பான், எப்பொழுது அவன் தந்திரம் செய்வான், எப்பொழுது அவன் நடிப்பான், எப்பொழுது அவன் துரோகியாவான், எப்பொழுது அவன் ஏமாற்றுக்காரனாக மாறுவான் என்பது ஒருவராலும் நிர்ணயிக்க முடியாது. ஆனால் நாய் என்பது கடிக்கின்றது, குறைக்கின்றது. குரங்கு மரத்துக்கு மரம் தவக்கூடியது. கிளி தன்னுடைய அழகிய ஓசையினால், சத்தத்தினால் அநேகரை ஈர்க்கக்கூடியது. ஆனால் கடவுளுடைய பிள்ளைகளாக இருக்கிற உங்களுக்கும் எனக்கும் ஒரு வித்தியாசமான ஒரு வாழ்க்கையை, ஆசீர்வாதமான ஒரு வாழ்க்கையை நம் தேவன் கொடுத்திருக்கிறார் என்று சொன்னால் எவ்வளவு ஆசீர்வாதம்! நீ கர்த்தரால் இரட்சணியத்தை அடைந்த ஜனம். இன்றைக்கு நம்முடைய சந்ததியே தொலைந்து விட்டது என்று நினைக்கின்றோம். நம் குடும்பத்தில் ஒருவர் போய்விட்டால், இறந்து விட்டால் நம் சந்ததியே தொலைந்து விட்டது, இனிமேல் எடுக்க நிலந்திருக்க முடியாது என்று சொல்லி. என்னுடைய அனுபவத்தில் என் தாயை நான் அதிகமாக நேசித்த காரணத்தினால் நான் அவர்களை குறித்த ஒரு பெரிய நம்பிக்கையோடு இருந்தேன். என்னோடு இருப்பார்கள், எனக்கு உதவியாக இருப்பார்கள், பிள்ளைகளுக்கு உறவாக இருப்பார்கள், ஆலோசனையாக இருப்பார்கள் என்று நினைத்து. ஆனால் அவர்கள் இல்லை. ஆனால் இன்றைக்கும் கூட அவர்கள் இல்லை என்று சொன்ன உடனே எல்லாம் முடிந்து விட்டது என்று சொல்லி நான் கலங்கி கண்ணீரோடு நின்ற நேரத்தில் என் தேவனாகிய கர்த்தர், நான் இருக்கிறேன், திகையாதே, ஒரு தாய் தேற்றுவது போல உன்னை தேற்றுவேன், சுமப்பேன், ஏனென்றால் நீ பிறக்கும்போதே உன்னை உள்ளங்கையில் வரைந்து வைத்திருக்கிறேன் என்று சொன்னார். என்னுடைய இரட்சணியம் உன்னை சூழ்ந்து கொள்ளும்,
ஒருவரும் உன்னை தொட முடியாது, ஒருவரும் உன்னை வீழ்த்த முடியாது, ஒருவரும் உனக்கு எதிராக தந்திரங்களை செய்ய முடியாது. ஆண்டவர் நான் இருக்கிறேன். அவர் சொன்னார், கர்த்தர் சொன்னார், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை சொல்லி. ஆகவே அவருடைய இரட்சண்யம் இன்று வரை என்னை பாதுகாக்கிறது. இதை கேட்டுக்கொண்டு இருக்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளைய, உன்னுடைய வாழ்க்கையிலும் இதே ரட்சிப்பை கடவுள், இதே இரட்சணியத்தை உன்னையும் உன் குடும்பத்தையும் சூழ நின்று அவர் பாதுகாப்பார். ஆபத்துகள் இன்றி பாதுகாப்பார். ஐஸ்வர்யத்தினால் நிரப்புவார். வியாதியிலிருந்து நீக்குவார். பொல்லாத வழிகளிலிருந்து பாதுகாப்பார். பெருங்கேடும் பேராபத்தும் வரும்போது அவர் துணையாக இருந்து உங்களை தூக்கி எடுப்பார். கர்த்தரை நோக்கி ஜெபம் செய்வோம். எங்கள் நேசமுள்ள இயேசு சுவாமி, ஆசீர்வாதமாய் நீர் கொடுத்த இந்த நல்ல நாளை நாங்கள் நன்றியோடு நினைக்கிறோம். நீ நல்லவர், கிருபை உள்ளவர், இரட்சணியத்தின் தேவன். நீ கர்த்தரால் இரட்சணியம் உடைய ஜனம். எங்களை பார்த்து இந்த நாளில் சொல்லுகிறீர், நானும் என் குடும்பத்தாரும் என்ற கர்த்தரையே சேவிப்போம் என்று சொன்னது போல அந்த இரட்சணியத்துக்குரிய பிள்ளைகளாக நாங்கள் உம்மை சேவிக்கிற இரட்சணியத்தின் பிள்ளைகளாக, இரட்சணிய வீரர்களாக, இரட்சணிய சேனைகளாக எப்பொழுதும் உமக்கு துதியோடு, தோத்திரத்தோடு, நன்றியோடு, கனத்தோடு, மகிமையோடு இருக்க துணை புரிந்தருளும். இயேசுவே, இந்த நாளில் திருச்சபையை கண்ணோக்கி பார். நடைபெறப் போகிற இந்த சினாடு ஆண்டவர கூட்டத்தை கடவுள் ஆசீர்வதி. ஆலோசனை சங்க செயலர், பேராயர், உறுப்பினர் அனைவரும் உடைய அருட்கண்ணா நோக்கி ஆசீர்வதி. அவர்கள் மூலமாக திருச்சபைக்கு நலமான காரியம் நடைபெற உதவி செய்யும். இயேசுவின் இன்ப நாமத்தில் வேண்டுகிறோம் நல்ல பிதாவே, ஆமீன். தந்தையாகிய கடவுளின் அன்பும் மைந்தராகிய இயேசுவினுடைய அருளும் பரிசுத்த ஆவியினுடைய நல்ல உரம் பாதுகாப்பு உங்கள் அனைவரோடு இருப்பதாக. ஆமீன்.